இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு பற்றி உங்களுக்கு தெரியுமா? இத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஜாதி, மதம் இல்லாமல் அனைவரும் கொண்டாடப்படக்கூடிய விழாவாக இருக்கிறது கிறிஸ்துமஸ். மார்கழி பெற்றெடுத்த மனிதநேயம் பூமிக்கு புறப்பட்டு வந்த புண்ணிய நாள் தான் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. கிறிஸ்துமஸ் தினத்தன்று கிறிஸ்தவர்கள் தேவாலயம் சென்று இறைவேண்டல் செய்து அந்த நாளினை சிறப்பாக கொண்டாடி மகிழ்வார்கள். அப்படிப்பட்ட இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில் அவதரித்த நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். நாசரேத்தின் கன்னிமரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்துச்சு. ஒரு நாள் கடவுளின் தூதர் கப்ரியேல் மரியாளின் முன்பு தோன்றியிருக்காரு. அருள் நிறைந்த மரியாளை வாழ்க, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திடீரென இந்த அறிவிப்பை கேட்டு கலங்கி நின்ற மரியாளை பார்த்து, மரியாளே, எதற்கும் அஞ்சாதே, ஆண்டவரின் பூரண அன்பையும் அருளையும் நீர் பெற்றுள்ளீர். திருமணத்திற்கு முன்பு ஆண்டவரின் கிருபையால் ஒரு அதிசய குழந்தையை பெற்றெடுப்பீர். அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயர் சூட்டுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர்தான் ஆண்டவருடைய குழந்தை. இந்த உலகை ஆளப்போகும் இறைமகன் அவர். அவருடைய ஆட்சிக்கு மட்டும் முடிவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வானதூதரை நோக்கி மரியாள், இது எப்படி நடக்கும்? நான் கன்னி ஆயிற்றே, கலங்காதே மரியா, இது கர்த்தருடைய குழந்தை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பின்பு மரியாள், உன் வாக்குப்படியே எல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அங்கிருந்து வானதூதர் மறைந்து போயிருக்காரு. மரியா திருமணத்திற்கு முன்பே கருவுற்றிருப்பது யோசேப்புக்கு தெரிய வந்திருக்கு. யோசேப்பு என்பவர் நேர்மையாளர், நீதிமான். எனவே மரியாவை இகழ்ச்சிப்படுத்த விரும்பாமல் அமைதியா இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகிட்டாரு. இதனை பற்றி தனிமையாக அவர் யோசித்து பார்க்கும் பொழுதுதான் வானதூதர் கப்ரியேல் யோசேப்பின் கனவுல வந்தாரு. தாவீதின் மகனே, மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், அவள் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். ஏனென்றால் அவர் தம்முடைய மக்களை பாவங்களில் இருந்து மீட்டெடுக்கவே இப்படி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையடுத்து யோசேப்பு தூக்கம் கலைந்து எழுந்து மரியாள் குறித்து கப்ரியேல் தூதர் சொன்னதை கேட்டு அவளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டாரு. ஒரு நாள் பெத்லகேம் என்ற நகரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கு. அப்போது தன்னுடைய பெயரை பதிவு செய்வதற்காக யோசேப்பு பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு போயிருக்காரு. அப்போது மரியாளுக்கு திடீரென பிரசவ வலி வந்துருச்சு. அவர்களுக்கு சத்திரத்தில் இடம் கிடைக்காததால ஒரு மாட்டு தொழுவத்துல அடைக்கலம் புகுந்திருக்காங்க. அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஆட்டு தொழுவத்துல தான் மானிடராய் பிறந்திருக்காரு. இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுவத்துல பிறந்த போது ஏரோது அரசன் கண் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கண் கலங்கியது என்கிறது விளியம். இந்த குழந்தையை கருவில் சுமக்கிற போது ஒரு சாதாரண பாமரத்தாய் புரட்சி பாடல் பாடினார். எனவேதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வித்தியாசமானது. பிறக்கும் போதே சமுதாயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திய குழந்தை என்று அழைக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கிறிஸ்தவர்கள் அனைவரும் வருடந்தோறும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கொண்டாடி வருகின்றனர். இந்த விழாவினை முன்னிட்டு டிசம்பர் மாதம் தொடக்கத்திலிருந்தே வீடுகளில் ஸ்டார்களை தொங்கவிட்டும், கிறிஸ்துமஸ் மரங்களை வைத்தும், வீடுகளில் குடில்கள் அமைத்தும் கிறிஸ்து பிறந்த நிகழ்வை நினைவு கூர்ந்து கொண்டாடி வருகின்றனர். இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டின். இது நம்ம ஜெம் சாக்ரட் டிவி.